இல்ல எனக்கு ஆங்கரிங் விடணும்ன்றது என் தாட்ல இல்லவே இல்லை. இது நான் சும்மாவும் சொல்லலை. ஏன்னா என்னை எல்லாரும் இதை கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால சொல்றேன். எனக்கு ஆங்கரிங்கை விட்டுட்டு நடிக்கணுன்றது என் எண்ணத்துல இல்லை. பட் ஒன்று இருக்கு, என்னால் ஆங்கரிங்கை வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, அதற்கான டைமை என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் சினிமாவில் பிஸியானேன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். அப்பையும் யோசிக்கலாம் தான், விட்டுட்டு வரணும்னு இல்லை. என்னால் இதுக்கப்புறம் அதை கண்டினியூவே பண்ண முடியாது, நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு எப்போ தோணுதோ அப்போ நான் அதை கண்டிப்பாக குவிட் பண்ணுறேன். ஏன்னா ஆங்கரிங்கில் இருக்கும்போது மெயின்லி என்னோட மைண்ட் செட்டும் என்னோட வைபும் ரொம்ப முக்கியம். வராத காமெடியை இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றது வந்து எனக்கு வேண்டாம். பிஸியாக இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிப்பேன். எனக்கு சீனியர் ஆங்கர் கொடுங்க அப்படிதான் கேட்குற பார்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணுனதில்லை. ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து அவர் எனக்கு சீனியர் ஆக்சுவலா. மேபி இந்த இண்டஸ்ட்ரியில சொல்றேன், மேபி விஜய் டிவியை மட்டும் பார்த்தா அவரு நான் ஃபர்ஸ்ட் அவர் செகண்ட்ன்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அவர் வந்து மதுரையில் ரேடியோவில் பெரிய ஃபேமஸ். அவர் ஏஞ்சலினும் ஆக்சுவலி வரும்போது அவங்க குவைட் ஃபேமஸ் தானே. ஸோ நான் இந்த ஆங்கிளில் தான் யோசிக்கிறேன், சீனியர் ஜூனியர் அப்படி யோசிக்கல.